மூதாட்டிக்கு வயது 78. கை கால்களில் நடுக்கமில்லை, குரலில் பிறழ்வு இல்லை. ஓல்டு லேடியாக இருந்தாலும் தனியாக வாழும் சாத்தம்மை இவர்தான். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அடுத்த கண்டரமாணிக்கம் கிராமத்தில் பிறந்தாலும் தந்தை பெங்களூருவில் பணிபுரிந்ததால் அங்குள்ள தனியார் கான்வென்ட்டில் 3ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் படித்துள்ளார் சாத்தம்மை. அந்த ஆரம்ப கல்விதான் குடும்பத்தை பிரிந்து தனியாக வாழும் தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது. பெங்களூர்ல செல்லமெரிஸ் கான்வென்ட்ல படிச்சேன், அதனால இங்கிலீஷ் தெரியும். சரி, இவ்வளவு படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை வேலை இப்ப நீங்க வாங்கிட்டு வந்தா கூட செய்ய முடியும். இப்ப இந்த வயசுல எப்படி செய்ய முடியும்? இப்ப இந்த பிள்ளைய செய்யற வேலையில முக்காவாசி வேலை என்னால செய்ய முடியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைய? 3 பசங்க. அவங்க உங்களை பார்க்கலையா? பார்க்கலன்னு இல்லை, நான் போய் சிரமம் கொடுக்க மாட்டேன். சாத்தம்மைக்கு கணவர் 3 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் மதுரையில் குடும்பத்துடன் உள்ள மகன்களே கஷ்டப்படும் நிலையில் கணவர் இறப்புக்கு பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி கோவில் தேவாலயங்களில் தஞ்சமடைந்துள்ளார். அங்கு கோலமிட்டு பராமரிப்பதை வேலையாக செய்து வருகிறார் சாத்தம்மை. அங்கு வருவோர் தரும் உணவை சாப்பிடும் அவர் தான் சாகும் வரை எவருக்கும் பாரமில்லாமல் உழைத்து வாழ்வதற்கு அரசு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தற்சமயம் எந்த ஆதரவும் இல்லாமல் ஐ எம் ஸ்டேயிங் ஹெல்ப்லெஸ். ஐ நீட் அ ஷெல்டர் டு ஸ்டே. யூ கிராண்ட் மீ அ ஹவுஸ். தென் I don't get, many times I tried, I don't get that முதியோர் உதவித்தொகை. So help me to get that. தனக்கு தங்குவதற்கு நிலையான வீடு இல்லாததால் ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ தன்னிடம் இல்லை என்றும் அதனால் அரசு அளிக்கும் முதியோர் உதவி தொகை கூட தன்னால் பெற இயலவில்லை என்று தெரிவிக்கும் சாத்தம்மை தமிழக முதலமைச்சர் தனக்கு உதவ வேண்டும் என்று ஆங்கிலத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோலப்பொடியில் எழுதியுள்ள ஆங்கில எழுத்துக்கள் வாயிலாக தனது வேண்டுகோளை முன்வைத்துள்ள சாத்தம்மை நிச்சயம் தனக்கு இறைவனும் அரசும் தேவையான உதவியை செய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன்.